வாடி நெட்டவள்ளி, வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாடி போய் விளையாட போகலாம். போலாம் தான், ஆனா பூமாரி இன்னும் வரலையேடி. நானும் வந்துட்டேன்டி, வாங்கடி விளையாட போலாம். சரி சரி, என் தங்கச்சி வருங்குள்ள ஓடி போயிடலாண்டி. ராத்திரியில் பாடும் பாட்டு கேக்க கேக்க ஆசையாச்சி, ஆத்தங்கரை ஈர காத்து மேலப்பட்டு மூகும் ஆச்சி. ஏய் உங்க அம்மா வராங்கட்டி. போடு நிலா சோறு இது பொண்ணு மணி தேரு. அம்மா, நானு நெட்டவெள்ளி பூமாரி எல்லாம் விளையாடிட்டு வரோம்மா. ஆமா, காலையில இருந்து நீ விளையாட போகும்போது என்னையும் கூட்டிட்டு போன தங்கச்சி சொல்லிட்டு இருந்தாளே, அவளை எங்கடி? அது வந்துமா, நான் தங்கச்சிக்காக தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. பாப்பா வாரியா விளையாடுறதுக்கு? சோனி வாடி. சோனி, அக்கா விளையாட போறாளாம், வாடி. அம்மா, அக்கா என்ன பிளான் பண்ணி விட்டுட்டு போலான்னு நினைச்சிருக்கா. இப்பெல்லாம் விளையாட போக மாட்டோம், போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன், டிவி பாருன்னு சொன்னாமா. அடியே, உன் தங்கச்சி உன் அம்மா கிட்ட உன்னை மாட்டி விட்டாடி. இப்ப எப்படி சமாளிக்க போற? சோனி, நான் 1 hour கழிச்சு தான் போகலான்னு நினைச்சேன்டி. பாரு, நெட்டவள்ளியும் பூமாரியும் வந்து வா வான்னு கூப்பிட்டாங்க. அதான் இப்பதான் வந்தாங்க. உன்னை கூப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்னு நினைச்சேன்டி. இதுக்கும் சண்டை ஆரம்பிச்சிடாதங்கடி, போய் விளையாடிட்டு வாங்க. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும். சரிம்மா, போயிட்டு வரோம். ஏண்டி ஏமாத்திட்டு அம்மா வரையும் பாட்டு பாடி சீனா போடுற? குட்டி பீசாசே குட்டி பீசாசே உன் தொல்லை தாங்கலியே. என்ன பொண்ணுங்களா விளையாட போறீங்களா? டேய், உங்க அப்பா பேங்க்ல வேலை செய்யறாங்கன்னு ஓவரா சீன் போடாதானே. டேய், நானும் நெட்டவளையும் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கும்போது நீ தானடா டீச்சர்ட்ட மாட்டி விட்டா ஒன்னு விளையாட்டு சேர்க்க முடியாது போடா. பொம்பளை பிள்ளைங்களை விட விளையாடுறதுக்கு நான் என்ன குழந்தையா? எனக்கு தான் என் மச்சான் வர்றான் ஒருத்தன், அவனோட நான் விளையாடிக்கிறேன். வாடா மச்சான், வாடா மச்சான், வாடா மச்சான். யாரடி இவன் சொல்றான்? வேற யாரு? கருவாயினா தான் இருக்குண்டி. கருவா பையா, கருவா பையா. மச்சான் போய் விளையாடலாமா மச்சான்? இருடா இருடா, முள்ளலியும் வரேன்றான். போலாம் மச்சான், போய் விளையாடலாம். அக்கா அக்கா, பசங்க கூட எல்லாம் விளையாட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. எல்லாம் எனக்கு தெரியும், போடி. நாங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம், ஓடி பிடிச்சு விளையாடலாம். எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒன்னும் வரல, நாங்க ஒன்னும் உன் கூட விளையாட வரல, எங்களுக்கு நிறைய வேற வேலை இருக்கு. டேய், கொட்டாங்குச்சில கொஞ்சோண்டி மண் அள்ளி வச்சுக்கிட்டு சோறு பொங்கனே குழம்பு வச்சேன்னு விளையாடுவாங்கடா. போ போ, விடு விடு, ஒளிஞ்சு விளையாடல இவங்களுக்கு தெரியாதுடா மச்சான். யார பாத்துடா என்ன சொல்ற? எங்களுக்கு அவட விளையாட தெரியாது. டேய் மச்சான், நம்ம கிட்ட தோத்துட்டா பொண்ணுங்கெல்லாம் அழுது கரைஞ்சிருவாங்கடா. ஐயோ பாவம், போய் பொண்ணுங்க கிட்ட போய் நாம விளையாடையாடா. சிச்சி சிச்சி சி. ஏ சத்யா, இவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்கடி. பேசாம விளையாண்டு நாம ஜெயிச்சு காட்டிடுவோமா? ஆமாட்டி, நாமெல்லாம் சிங்க பண்ணுங்கிறது அவனுக்கு தெரியலடி. அக்கா அக்கா, நீ அண்ணமார் கூட சேர்ந்து ஒளிஞ்சு விளையாண்டா நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்க. உன் தங்கச்சி வேற நொசனொசன்றாடி. வீட்டுல இந்த குட்டி பிசாசை விட்டுட்டு போலான்னு தான் டிவி பாருன்னு சொல்லி எஸ்கேப் ஆனடி நைஸா. அந்நேரம் பார்த்து எங்க அம்மா வந்துட்டாங்க, எல்லாம் சொதப்பிருச்சு. வேற வழி இல்ல, வாங்க இன்னைக்கு சோறு பொங்கியே விளையாடிடுவோம். சிங்க பெண்கள் தோத்தாங்கோலிஸ், 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 கொட்டாங்குச்சி தோத்தாங்கோலிஸ். எல்லாம் இந்த சோனியால தான். விட்ரி, இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் நம்ம விளையாண்டு ஜெயிச்சு காட்டிடுவோம். ஆமா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களாடி? விளையாட வந்தா விளையாட்ட மட்டும் பேசி எப்பா பாரு ஹோம்வொர்க் சும்மா இரேண்டி. என்ன மச்சான், அப்புறம் உங்க அப்பா நேத்து விளக்க மாத்தால அடிச்சாராமே கேள்விப்பட்டேன். அது எப்படிடா உனக்கு தெரியும்? நான் தான் மச்சான் சொன்னேன், நான் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். டேய், அடி வாங்கினதே ஒன்னாலதான்டா. உன் கூட விளையாட போனதான் எங்க அப்பா விளக்க மாத்தாலே அடிச்சாரு. சரி மச்சான், அதான் அந்த விளக்க மாதிரி நேத்து அடிச்ச அடியிலே பிஞ்சிருச்சுல, இன்னைக்கு அடி விழுகாது. அன்னைக்கிலியக்கா வாடி சின்ன பொண்ணு. என் மாவா நெட்டவள்ளி இங்க வந்தாளக்கா, பாத்தீங்களா? ஆமாட்டி, இப்பதான் வந்து சத்யாவையும் சோனியையும் விளையாட கூட்டிட்டு போனா. எக்கா, என் பையனை பாத்தீங்களாக்கா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? புள்ள பிடிச்சி வைக்கிற மாதிரியே தெரியுது. அவ பிள்ளையக்கானாலும் என்கிட்ட தான் வந்து கேக்குறா, உன் பிள்ளையக்கானாலும் என்கிட்ட தான் வந்து கேக்குற. உங்க வீட்டு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்கல்லக்கா, அவளுக்கு கூட தான் அடிக்கடி விளையாட வராங்க, அதான்க்கா கேட்டேன். இவனா சோனி சத்யா கூட தான் விளையாட போறேன்னு சொன்னாங்கக்கா, ஆனா காணோம். என் பையன் கருவாயனும் உன் பையனும் ஒன்னாதான் விளையாட போயிருக்காங்க. இப்பதான் பாத்துட்டு வர்றேன். ஒரு வழியா இப்ப 1 வாரமா தான்க்கா வெளியில வந்து விளையாடுறான். ஃப்ரெண்ட்ஸ் யார் விளையாட வரமாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல டிவி மொபைலையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாங்கக்கா. வந்து 1 மாசம் ஆச்சு, இன்னும் செட் ஆகல அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இப்ப 1 வாரமா தான் எனக்கு திருப்தியா இருக்குது. வாடி லட்சுமி, என்ன இந்த பக்கம்? பூமாரியே பாத்திரம் விளக்க சொன்னேன்க்கா, பாதிலே போட்டுட்டு விளையாடுறதுக்கு ஓடி வந்திருக்கா. அதான் நின்னா கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். இல்லட்டி, எல்லாரும் விளையாட போயிட்டாளேன்னு நினைக்கிறேன். சரி சரி, வந்து விளக்குவா, விடு விடு, சின்ன புள்ள தானே. பொட்ட பிள்ளை இருக்கேன்னா ஆளாளுக்கு வேலை வாங்குறீங்க. ஆம்பளை பயிலுவ ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறானுவ. பொட்ட பிள்ளையா, என் புள்ள நேற்று பார்த்த வேலை என்னன்னு தெரியுமா? அது இருக்கட்டும் டி,
வாயில் என்னடி ஒரு பல்லு இல்லாத மாதிரி தெரியுது? ஆமா லட்சுமி அக்கா, அந்த பக்கம் வாய் வேற வீங்கிருக்கே. என்ன பல்லு வலியா? பொட்டப்புள்ளன்றீங்களே, நேத்து என் பொட்டப்புள்ள பார்த்த வேலைதான் இந்த வாய் வீக்கவும் பல்லு உடைஞ்சதுக்கும் காரணம். என்னடி சொல்ற? பூமாரி ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டா அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓ அப்படியான்னு போனவ கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ஜெல்லியோட வந்திருக்கேன்னு சொன்னா. பாத்தியா, உனக்காக உன் புள்ள ஆசையா கடையில போய் ஜெல்லி வாங்கிட்டு வந்திருக்காடி. அவளுக்கு நீ பண்டை வாங்க கொடுத்த காசுல உனக்கு ஜெல்லி வாங்கியிருக்கா பாத்தியா? அப்படிதான்க்கா நானும் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அம்மா வாயை திறங்க, ஜெல்லியை நான் வாயில தான் தருவேன்னு சொன்னா. பாசம்தான் ஓ மேலதான். வாயை திறந்தா கடிங்கம்மா கடிங்கன்னு சொன்னான். நறுக்குன்னு கடிச்சேன். கடிச்ச கடியில ஒரு பல்லும் போச்சு, வாய் நிறைய பொலு 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 பொலுன்னு ரத்தம் பார்த்துக்கங்க. என்னடி ஜெல்லியை கடிச்சா நல்லா சாஃப்டா தானே இருக்கும், ஏன் பல்லு போச்சுன்ற? அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? நான் ஜெல்லின்னு சொன்னதை அவ ஜல்லின்னு நினைச்சுக்கிட்டு தெருவில் கிடந்து 2 ஜல்லி எடுத்தாந்து வாயில போட்டாக்கா. நானும் ஜெல்லின்னு நினைச்சு கடிச்சு என் பல்லு போனதான் மிச்சம். சின்ன பிள்ளை மாதிரி ஜெல்லி திங்க ஆசைப்பட்டல, உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. ஐயோ எனக்கு வலி வேற தாங்க முடியல. சரி 2 பாத்திரத்தை விலைக்கு போடுன்னா சொல்லாம கொள்ளாம பாதியில போட்டுட்டு ஓடி வந்துட்டா. சரி சரி, சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி குறும்பு செய்யறது சகஜம் தாண்டி. வேணா பல்லாஸ்பத்திரிக்கு நான் வேணா ஒன்னா வரட்டுமாடி, போய் பல்ல கட்டிட்டு வந்துருவோம். பல்லு கட்ட நீங்க வருவீங்கக்கா, ஆனா பில்லு கட்ட என் புருஷன் வரணுமே. அந்த மனுஷன் நீ பாக்குற வேலைக்கு உனக்கு 32 பல் எதுக்கு, 31 பல்லே போதுன்னு சொல்லிட்டாருக்கா. சரியா போச்சு போங்க. ஐயோ ஐயோ, இனிமேல் ஒரு பல்லு இல்லாம தான் நீ தெரிய போறியாடி? இருந்தாலும் ஒரு பல்லுக்கு ரொம்ப ஓவரா தாண்டி போறீங்க. என்னடிமா தெருவுல என்ன விட்டுட்டு எல்லாரும் கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போலான்னு நினைக்கிறோம். ஐயோ அப்படி என்னடி ஆச்சு? சும்மா சொன்னேங்கா, ஆளுக்கு அவங்கவுங்க வீட்டு கதையை பேசிட்டு இருக்கோம். ஆமா, என்ன ஆளையே காணோம்? 2 நாளா வீட்டுக்குள்ளே இருந்து பயங்கரமா திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டி. எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப 2 பேரும் சகஜமா பேசிக்கிறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லடி, இவன் எனக்கு சோப்பு கொடுத்தால, அந்த சோப்பு கரைய இவன் மேல நான் வச்சிருந்த கோவமும் தண்ணியோட தண்ணியா ஆத்தோட ஆறா கரைஞ்சி குறைஞ்சி போச்சுடி. ஓஹோ, அதான் எங்களை விட உங்ககிட்ட இப்ப அக்கா நல்லா பேசுறாங்க போல. சரி சரி, எப்படியோ சமாதானம் ஆயிட்டீங்களே, இனிமேல் நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம். ஆமா 2 நாள் அப்படி என்னக்கா முடிவெடுத்தீங்க? உங்க முடிவை சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பேசாம நான் இனிமேல் காலேஜ்ல சேர்ந்து படிக்கலான் இருக்கேன். பல்லு போன வயசுல பட்டாணி எதுக்குக்கா, ஒழுங்கா வீட்லயே இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது, நான் கஷ்டப்பட்டு படிச்சு கண்டிப்பா வேலைக்கு போவேன். ஓஹோ அப்படி வரீங்களா நீங்க? ஆமா, படிச்சு வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போய் என்ன செய்வீங்க சொல்லுங்கக்கா? எதுக்காக வேலைக்கு போறீங்க? நிறைய பணம் சம்பாதிப்பேன்டி. ஓகே, பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ணுவீங்க? பணத்தை சம்பாரிச்சு வீட்டுல பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாலியா சந்தோஷமா இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன்டி. அப்படின்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துட வேண்டியதானக்கா? என்னடி இவ பருத்தி மூட்டை குடோன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கா? அது வேற ஒன்றும் இல்லைக்கா, கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டில் சும்மா வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போவே அதை தானே பண்ணுறீங்க, பின்னதுக்கு இத்தனை கஷ்டப்படணும்னு கேட்குறா. ஆமால்ல, இவ சொல்றதுலே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.